Ananya's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. மல்லி 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 மல்லி. பெண் குழந்தைங்களை வளர்க்கறது நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு ஆண் குழந்தைய வளர்க்கறத விட எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்க வேண்டியது இருக்கும். நம்ம சொசைட்டில நம்ம பெண்களை ரெண்டாம் தர சிட்டிசன் மாதிரி தான் ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது ரொம்ப பெரிய தப்பு. குழந்தையில இருந்தே நாம பெண்களை மதிக்க கத்துக்கணும், கத்து கொடுக்கணும். உன் புருஷன் என்னம்மா பண்றாரு? ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம பாய்ஸுக்கு அப்பா அம்மாவா இருந்து பெண் குழந்தையோ இல்ல நம்ம வீட்டுல இருக்கிற எந்த வயது பெண்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்க சொல்லி நாம கத்து கொடுக்கணும். அதை விட்டுட்டு உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ பொம்பளை புள்ள, இப்படி பண்ணாத அப்படி பண்ணாதன்னு நாம ஓவரா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம்னா அவங்களும் பெருசானாலும் அதே தான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த ஒரு சந்தோஷமான ஃப்ரீயான ஸ்பேஸ நம்ம சின்ன வயசுல இருந்தே பெண் குழந்தைகளுக்கு கொடுக்கணும். அப்பதான் அவங்க நாளைக்கு நம்ம சொசைட்டில முக்கியமான ஒரு இடத்துக்கு வர முடியும். இந்த உலகத்தை துணிச்சலா ஃபேஸ் பண்ண முடியும். ஒரு பொண்ணோட அப்பாவா இத நான் ரெக்வெஸ்டா கேக்குறேன். இவரெல்லாம் எதுக்காக பேசி விடுறீங்க? ஹலோ மைதிலி மேடம், என்னாச்சு? என்ன நடக்குதுங்க? சாரி மேம், என்ன ப்ராப்ளம்? என்ன ப்ராப்ளமா? நீங்க தானே என்கிட்ட பேசி டைம் கேட்டீங்க. இந்த பேடிஎம்க்கு என்ன கெஸ்டா வர சொன்னீங்க. வர சொன்னீங்களா இல்லையா? இல்ல மேம், அது வந்து என்ன வர சொல்லிட்டு இவரை கெஸ்ட்னு இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க. என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? Where is the correspondent? I want to meet him. மேடம், சாரி மேடம், நேத்து ஈவினிங் தான் சாரையே பேச சொல்லிடலான்னு முடிவாச்சு. உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் நான் கால் பண்ணேன். நீங்க யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருந்தீங்க. உங்க கால் வெயிட்டிங்ல போச்சு. நான் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணனே. என்னங்க பேசுறீங்க? அதுக்காக ப்ராப்பரா இன்ஃபார்ம் பண்ணாம வர வச்சு இன்சல்ட் பண்ணுவீங்களா? ஐயோ, அப்படிலாம் இல்ல மேடம். ஆக்சுவலி நெக்ஸ்ட் மண்டே அசம்பிளிக்கு உங்களை இன்வைட் பண்ணணும்னு மேடம் சொன்னாங்க. உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றதுக்கு ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் கிட்டயும் சொல்லியிருந்தோம். ஏதோ மிஸ்கம்யூனிகேஷன் மேம். ஐ எம் ரியலி சாரி மேம். தப்பு எங்க மேலதான். சார் பேசினா இன்னைக்கு ஆப்டா இருக்கும்னு ஃபீல் பண்ணோம் மேம். வாட்? இவர் பேசினா ஆப்டா இருக்குமா? குட் ஜோக். மேம், ஐம் ரியலி சாரி. நான் பேசினதுல நீங்க என்ன ஜோக் கண்டுபிடிச்சீங்க? என்ன ஜோக்கா? நீங்க பேசின முழுசுமே ஜோக் தான் மிஸ்டர் விஜயகுமார். மேம் மேம் ப்ளீஸ் மேம். மேம், அவங்கள விடுங்க, அவங்க பேசட்டும். நீங்க ஆன்சர் பண்ணுங்க. நான் பேசினதுல என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிச்சீங்க? ஏங்க, இவர் சொல்லிதான் உங்களுக்கு பொம்பளைங்களை மதிக்கணும்னு தெரியுமா? இல்ல இவர் சொல்லிதான் கேட்டுருவீங்களா? இவ்வளவு பேசுற இவரே வீட்ல இதை ஃபாலோ பண்றது கிடையாது. இவர் பேசினா ஆப்டா இருக்குமா? முதல்ல உங்க வீட்டு பொம்பளைங்களை ஒழுங்கா நடத்துறீங்களா? ஊருக்கு உபதேசம் பண்றீங்க. மல்லியம்மா, அவங்க ஏன் டாடாவை திட்டிக்கிட்டு இருக்காங்க? ஏன் சார் அப்படி நடத்துங்க இப்படி நடத்துங்கன்னு கதா காலட்சேபம் பண்ணிட்டு இருக்கீங்க? மேம், இட்ஸ் a whole different problem. நீங்க தப்பா இன்டர்பிரேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எது? நான் தப்பா இன்டர்பிரேட் பண்றேனா? எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் தான் பேரு. ஆனா இவர் பொண்டாட்டி காசுக்காக என் வீட்ல சமையல் வேலை பார்த்து சம்பளம் வாங்கிட்டு போயிருக்காங்க. மேடையில மட்டும் வாய்ஸ் அவடால் விட்டா பத்தாது. முதல்ல வீட்ல இத பண்ணணும், அப்புறம் வந்து பேசலாம். கெஸ்டா, பெரிய கெஸ்ட்.
தாலி கட்ட பொண்டாட்டிய வீட்ல வேலை செய்யறவங்கள விட மோசமா நடத்துறீங்களே, இதுதான் பொண்ணுங்களை மதிக்கிறதா? பத்து பைசா கையில கொடுக்காம வெறும் கையா வச்சுக்கிறது தான் சுதந்திரம் கொடுக்கறதா அர்த்தமா உங்க டிக்ஷனரியில? மல்லியம்மா, அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க வீட்ல சமையல் வேலை பார்த்தீங்களா? என்ன சார், என்ன பாக்குறீங்க? நீங்க பாட்டுக்கு கோட் சூட் மாட்டிக்கிட்டு பிசினஸ் மேன் சொல்லிக்கிட்டு வெளியில கார்ல பந்தாவா சுத்துறீங்க. கட்டின வைஃப் ஓகே, அவங்க ரெண்டாவது வைஃப் தான் இருக்கட்டுமே. அவங்கள ஒரு சாதாரண மனுஷியா மதிச்சு அவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பணத்தை கூட கொடுக்க முடியாத நீங்கெல்லாம் மேடை ஏறி பேசி நிக்கிறீங்க பாருங்க, அதுவும் இந்த டாபிக்ல. மல்லை, நீ அவங்க வீட்டுக்கு சமையல் வேலைக்கு போனியா? இல்ல, அது அது நான் அவங்க வீட்டுக்கு சமையல் வேலைக்கு போனியா இல்லையா? சொல்லு மல்லி. சொல்லு மல்லி, என் வீட்டுக்கு வந்து சமையல் வேலை செஞ்சுட்டு போனியா இல்லையா? சொல்லு, உன் ஹஸ்பண்ட் தெரிஞ்சுக்கிட்டோம். தைரியமா சொல்லு மல்லி, உன் ஹஸ்பண்ட் தான் துணிச்சலா இருக்கணும்னு சொன்னாரு. நீ சொல்லு மல்லி, பாத்துக்குவோம். வாழ்க்கையில இதுக்கு மேல ஒரு அவமானத்தை யாருமே கொடுக்க முடியாது. தயவு செஞ்சு என் முகத்துல மட்டும் முழிச்சிராத சொல்லிட்டேன். என்னடா சொல்ற? என் மான மரியாதை மொத்தத்தையும் வாங்கிட்டாக்கா. ஸ்கூல்ல என்ன கூனி குறுகி அப்படியே நிக்க வச்சுட்டாக்கா. ஐயோ, பொண்டாட்டிய வேலைக்கு அனுப்பிட்டு நீங்க வந்து நல்லவ மாதிரி பேசுறியான்னு அந்த அம்மா என்ன கேள்வி கேட்டப்போ எனக்கு அப்படியே அங்க உயிரே போற மாதிரி இருந்துச்சு. ஸ்கூல்ல எல்லாரும் முன்னாடி உன்னை இவ்வளவு அவமானப்படுத்திருக்கா, அசிங்கப்படுத்திருக்கா. நீ அவளை சும்மாவா விட்டுட்டு வந்த? ஏண்டி, இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்குமே, உடம்பு அப்படியே குத்தால அருவில குளிச்ச மாதிரி சிலிர்ப்பா இருக்குமே. இதுக்கு தானடி ஆசைப்பட்ட? நினைச்ச மாதிரி எல்லாமே நடந்துருச்சா? இப்போ உனக்கு திருப்தி தானே? பாரு, என் தம்பி திருவாரூர் தேரு மாதிரி கம்பீரமா இருந்தான். ஸ்கூல்ல எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தி நிக்க வச்சிருக்க. ஸ்கூல்ல அவனை கெஸ்டா கூப்பிட்டு ஸ்டேஜ் ஏறி பேச சொன்னாங்க. ஆனா நீ பண்ண வேலையால இனிமே ஸ்கூல் பக்கம் கூட தலை காட்ட முடியாத அளவுக்கு அவமானப்பட்டு நிக்கிறான் என் தம்பி. இல்லங்க, நான் பேசாத. உன்கிட்ட பேச நான் தயாரா இல்ல. இப்படி நீ என்ன அசிங்கப்படுத்துவன்னு சத்தியமா நான் நினைக்கவே இல்ல. இப்படி அசிங்கப்படுறதுக்கு ஏன்டா வாழணும்னு ஆயிடுச்சு எனக்கு. ஐயோ மாமா, நீங்க ஏன் அப்படியெல்லாம் பேசுறீங்க? வெண்பா என்ன ஆவா? ஏய், என் மாமாவை இப்படி பேச வச்சிட்டியே, போதுமா உனக்கு? போதுமா? எப்படி இருக்க வேண்டிய ஆளு இப்படி ஆக்கி வச்சிட்டியே. என்ன மன்னிச்சிருங்க, இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. சமையல் தானே செய்ய போறோம்னு நினைச்சேங்க. ஏய், நீ சமையல் பண்ணி என்னமோ பண்ணு, ஆனா எல்லாமே என் தம்பி பொண்டாட்டிங்கிற பேர்ல பண்ண பாத்தியா? சாதிச்சிட்டடி, சாதிச்சிட்ட, நீ சாதிச்சிட்ட. நீ ஒரு ஒண்ணு இல்லாதவ என் தம்பியை இப்படி ஆக்கி விட்டுட்டல்ல. அததான் என்னால தாங்கிக்கவே முடியல. சமையல் வேலை அவ்வளவு அசிங்கம்லாம் கிடையாதுங்க. உழைச்சு செய்யற எந்த வேலையும் கௌரவமானதுதான். விஜய் சாருக்கு gift கொடுக்க தான். ஏய் நிறுத்துறீ. உனக்கு வேணா சமையல் வேலை பெரிய விஷயமா இருக்கலாம், ஆனா நாங்க யாருன்னு உனக்கு தெரியல, எங்க ஸ்டேட்டஸ் என்னன்னு உனக்கு தெரியல, எங்க கௌரவம் என்னன்னு உனக்கு தெரியல. எதுவுமே தெரியாம இந்த வீட்ல இருந்துகிட்டு இவன் பொண்டாட்டிங்கிற அடையாளத்தோட இன்னொரு வீட்ல போய் சமையல் வேலை செஞ்சுட்டு வந்திருக்கியே. இது உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கு இல்ல,
பிளான் போட்டு எங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்திருக்க. முதல்ல புரிஞ்சுக்கோ. இல்லங்க, நான் அப்படி எல்லாம் நினைக்கலங்க. விஜய் சார், தயவு செஞ்சு என்ன நம்புங்க. இங்க பாரு, நீ எந்த வேலை செஞ்சாலும் எனக்கு கவலை கிடையாது. நான் உனக்கு இந்த வீட்ல ஏதாவது குறை வச்சிருக்கனா சொல்லு. நீ சொல்லாம செஞ்சதுனால அங்க அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நின்னது நான். அக்கா, என்ன சொன்னாலும் இவளுக்கு புரியாது. சொன்னதை தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருப்பா. விடுக்கா, என்ன பேசினா நமக்கு தான் தலைவலி வரும். மாமா, அவளை வீட்டை விட்டு அனுப்புனாதான் அவ செஞ்சது தப்புன்னு அவளுக்கே புரியும். நீ அந்த விஷயத்தை செய்ய தயங்குற வரைக்கும் இவ இன்னும் ஆடதான் செய்வா. நான் சமையல் வேலை பார்த்ததை நீங்க தப்புன்னு சொல்றீங்களே. நானே வேலைக்கு வந்தவ தானே இந்த வீட்டுக்கு. பாத்தீங்களா மாமா, எப்படி பேசுறா பாருங்க. நான் என்ன பேசிட்டேன்? வெண்பாவை பாத்துக்க வந்தேன். அவ இல்லாத நேரம் என் கையில காசு இல்லாததால வேலைக்கு போனேன். நீ வேலைக்கு வந்தவ தானே, உனக்கே தெரியுதுல்ல. அப்புறம் ஏன் மாமாவுக்கு gift கொடுக்குற? அப்படியே போனாலும் நீ சொல்லிட்டு தானே போனோம். இங்க தானே சோறு திங்கிற. ஒரே ஒரு உண்மையை சொல்லு. எதுக்குடி போன? என் தம்பி அசிங்கப்படுத்துறதுக்கு தானே போன. உண்மையை சொல்லுடி. அக்கா, இவ எதையுமே சொல்ல மாட்டான். இவ இஷ்டத்துக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுவா. அப்புறம் அதுக்கு அவளே ஒரு காரணத்தையும் நியாயத்தையும் சொல்லுவா. கடைசியில எல்லாரும் முன்னாடி கேவலப்பட்டு நிப்ப பாத்தீங்களா? அப்பதான் இவ செஞ்ச எல்லா விஷயமும் நமக்கு தெரிய வரும். ஒரு நேரமும் இப்படிதான் மல்லி பண்ணிட்டு இருக்க. எதுவா இருந்தாலும் தயவு பண்ணி அவர்கிட்ட சொல்லிட்டு செய். என்னங்க, இங்க பாருங்க. ஏய், அவனை கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுடி. என்னங்க நொண்ணுங்கன்னு உயிர் எடுத்துட்டு இருக்க. உன்னால அவமானத்துக்கு மேல அவமானம் தான் அவனுக்கு எப்பவுமே. அது சரி, நீதான் வந்த வழியே சரியில்லையே. வந்தப்பவே போலீஸ வச்சு எங்களை அவமானப்படுத்திட்டுல இந்த வீட்டுக்குள்ளே வந்த. இப்ப பாரு, விஜய் பொண்டாட்டியை கொடுமைப்படுத்துறான்னு ஸ்கூல்ல கூட எல்லாரையும் பேச வச்சுட்டல்ல. இன்னும் என்னென்ன பிளான் வச்சிருக்க? தயவு செஞ்சு சொல்லிரு. நாங்க அதை தாங்கிக்கிறதுக்காக ரெடியா இருப்போம்ல. பாவுண்டி, இங்க பாரு, உடைஞ்சு போய் எப்படி நிக்கிறான் பாரு. இதெல்லாம் என்னால எப்படி தாங்கிக்க முடியும்? இவன் என் உயிரடி. மேடம், நான் எதையும் அவரை கஷ்டப்படுத்தணும்னு பண்ணவே இல்ல. மூடு, எதுவுமே பேசாத. விஜய், நீ இத பத்தி ரொம்ப திங்க் பண்ணி வரி பண்ணிக்காத. என்ன பண்றது? தெரிஞ்சோ தெரியாமலோ நீ இவளை கல்யாணம் பண்ணி பெரிய தப்பு பண்ணிட்ட. உனக்கு என்னடி? உனக்கு என்ன பணம் தானே? பணம் தானே உனக்கு வேணும். ரஞ்சி, ஏங்க என்ன புரிஞ்சுக்காமலே பேசுறீங்க? ஏங்க, உங்க அக்கா சொல்ற மாதிரி பேசாத. நீ பேசவே கூடாது. அதான் உனக்கு நல்லது. எடுத்துக்கோ, எல்லாத்தையும் அள்ளிக்கோ. இதான் வேணும்னா என்ன கேட்டு தொலைஞ்சிருக்கலாம்ல. என் தம்பிக்கு தானே செலவு பண்ணணும்னு நினைச்சேன். என்கிட்ட கேட்டு இருந்தனா நானே அள்ளி வீசிருக்க மாட்டேனா? ஏய், அழாத, அழுது நடிக்காதடி. அப்படியே எரிச்சலா வருது. உன்ன சொல்லிடலாம், குத்தம் இல்ல. அக்ரிமெண்ட் போட்டு பொண்டாட்டிய நடிக்க வந்தவதானே நீனு. ஏய், ஒரு பொண்ணு என்ன வேணாலும் வேலை பாப்பா. ஆனா ஒருத்தனுக்கு பொண்டாட்டிய நடிக்க அவ சம்மதிக்கவே மாட்டா. அதனாலதான் சொல்றேன், நீ எதனாலும் செய்ய தயாரா இருப்ப. நீ என்னென்னலாம் பண்ணி பணம் சம்பாதிப்பியோ யாருக்கு தெரியும்? அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். இத பாரு, நாங்க ஒழுக்கமான குடும்பம். பணத்துக்காக கேவலமான வேலை ஏதாவது பார்த்து வச்சிருக்கியா? எதுவா இருந்தாலும் இப்பே சொல்லிடுமா? மேடம், என்ன பேசுறீங்க? போதும்.
இதுக்கு மேல எதுவும் தப்பா பேசாதீங்க சொல்லிட்டேன். அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன மல்லி கத்துற? என் அக்கா கிட்டத்துல என்ன தப்பு இருக்கு? நீ என்னதானே அசிங்கப்படுத்தி இருக்க? நீ பண்ண வேலைக்கு அவங்க கேக்குற கேள்வி நியாயம் தானே? நியாயமா? நீங்களும் எங்க புரிஞ்சுக்காம பேசுறீங்க? உங்களுக்காக தானே பண்ணேன். நான் எங்கேயாவது திருடிட்டு வந்தேனா இல்ல யாரையாவது ஏமாத்திட்டு வந்தேனா? இல்ல இல்ல, ஒருத்தருக்கு சாப்பாடு போடுறதுங்கிறது அவ்வளவு நல்ல விஷயம். நான் இந்த வீட்ல எல்லாருக்காகவும் சமைக்கிறது இல்லையா? அப்ப அதுவும் அசிங்கம் தானே? சமைக்கிறதுக்கு சம்பளம் வாங்கினாலும் சரி வாங்கலனாலும் சரி புண்ணியம் தாங்க. ஆமா ஆமா, இவ அப்படியே சம்பாதிச்சுட்டு வந்து கோடி கோடியா கொட்டிட்டா. பேசுறா பாரு பேச்சு. இது புடி. இதுக்கு மேல இந்த அசிங்கம் உன் கையில இருக்கவே கூடாது. இந்தாடி. நீ ஆபீஸ்க்கு போடா. இங்க பாரு, வீட்ல தான் உனக்கு நிம்மதி இல்ல. அங்கேயாவது போய் நிம்மதியா இருந்துட்டு வா. தினம் தினம் பிரச்சனை பண்ணி ஆபீஸ்க்கு அனுப்பி வச்சா அங்க போய் எப்படி வேலை பார்க்க முடியும்? என்னைக்கு இந்த வீட்ல காலடி எடுத்து வச்சால அன்னைக்கே உன் நிம்மதி எல்லாமே போச்சு. விஜய், நீ ஆபீஸ்க்கு போய் ரிலாக்ஸா இரு. இத பத்தில நீ எதுவுமே யோசிக்காத. ஏதாவது ஒண்ணுனா எனக்கு கால் பண்ணு, ஓகேவா? சரி வா, நீ வா. ஏன் மல்லி உனக்கு இந்த வேண்டாத வேலை? கொஞ்சமாச்சும் சென்ஸ் வேண்டாம்? மாமா பேரை இப்படி டேமேஜ் பண்ணிட்ட. இப்ப பாரு, ஸ்கூல்ல வெண்பாவுக்கு தானே அசிங்கம். பாவம், அங்க வெண்பா என்ன அவமானப்பட்டு கஷ்டப்படுறாளோ கடவுளே. பாவம் மல்லினி. கனவே கனவே பெரும் கனவே இருந்தாய் நீ இருப்பாய் என்னிடமே. கனவே பெரும் தொடர்ந்தே வருவாய் எப்பவுமே. விடுவேன்பா, உன் மம்மி இதெல்லாம் ஈஸியாக எடுத்துப்பாங்க. அவங்கள பற்றி நீ தான் சொல்லுவல்ல, ஓகேயா? நீ உம்மன் இருக்காத. மல்லியம்மா தைரியமாக தான் இருப்பாங்க. ஆனால் எல்லாரும் முன்னாடியும் அந்த ஆன்ட்டி டாடா எப்படி பேசி விட்டாங்க. எவ்வளோ சந்தோஷமாக பேசிட்டு இருந்தாரு. ஒரே நிமிஷத்தில் டாடா அந்த ஆன்ட்டியை அசிங்கப்படுத்திட்டாங்க. டாடா ஃபேஸ் எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? அந்த ஆன்ட்டி தான் ஸ்பீச் பண்ண வேண்டியது. உன் டாடாவை கூப்பிட்டதும் அந்த ஆண்டி டென்ஷன் ஆகி அப்படி பேசிட்டாங்க. அதுக்காக அப்படி பேசுவாங்களா? மல்லிமா டாடா கிஃப்ட் பண்றதுக்காக தான் வேலைக்கே போனாங்க தெரியுமா? நேற்று தான் டாடாக்கு பர்த்டே. எனக்கு தெரிஞ்சு டாடாவோட இந்த வருஷம் பர்த்டே தான் ஃபர்ஸ்ட் டைம் செலிப்ரேட் பண்ணோம். இதுக்கு முன்னாடி டாடா பர்த்டேவை அவர் செலிப்ரேட் பண்ணவே மாட்டாரு. மல்லிமா தான் நிறைய சர்ப்ரைஸ்லாம் கொடுத்தாங்க தெரியுமா? கடைசியில் பாவம் அவங்க. எனக்கு நினைச்சாலே கஷ்டமா இருக்கு. உங்க அம்மா பாவம் தான் வெண்பா. எங்க அம்மா ரெடி பண்ணி கொடுத்த ஒர்க்குக்கு கூட உங்க அம்மாவால போக முடியல. அதுக்காக சமையல் வேலைக்கு போயிருக்காங்களே, நீ வேண்டான்னு சொல்லலையா வெண்பா? ஏய், சமையல் வேலைன்னா என்ன தப்பு? எங்க அம்மா சொல்லுவாங்க, திருடக்கூடாது, பிச்சை எடுக்கக்கூடாது, மற்றபடி எந்த வேலை வேணாலும் செய்யலாமா. இது உனக்கு தெரியுமா? ஆமா திவ்யா,
மல்லிமாவும் இப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா மல்லிமா வேலைக்கும் போக கூடாது, உங்க கையில காசு இருக்க கூடாதுன்னு வீட்டுல எங்க அத்தை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பண்ற டார்ச்சருக்குலாம் வேற யாரா இருந்தா வீட்டை விட்டு போயிருப்பாங்க தெரியுமா? ஆனா என் மல்லிமா எனக்காக தான் எங்க வீட்டுல எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்காங்க. அழாதடி ப்ளீஸ் டி. வீட்டுக்கு போய் மறுபடியும் டாடா மல்லிமா திட்டுவாங்க. மல்லிமா எப்படி தாங்கிப்பாங்க? நீ வரி பண்ணிக்காத, வீட்டுக்கு போயிட்டு உங்க அம்மாவை ஹக் பண்ணிக்கோ, அவங்க ஹாப்பி ஆயிடுவாங்க. போடி, எனக்கு அழுகழுகையா வருது. மல்லியம்மா நல்லதுன்னு நினைச்சு பண்ற ஒண்ணுமே கடைசியில அவங்களே அழ வச்சிருது. Many say life slows down after retirement, but for us, it's quite the opposite. Just like Ananya's Nana Nani, every moment feels better than the best. It's a paradise where every day is better than ever. Whether it's relaxing in a spa, an evening at the theatre, joy is constant amidst refined luxury. Ananya's Nana Nani, Coimbatore, a paradise for senior citizens. Come. Experience life at its best. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.